சாதாரண குடிமக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கும் பிரதமர் மோடியின் செயல் வெட்கக்கேடானது என காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், மேற்காசிய போர் நெருக்கடி காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் நாட்டு மக்கள் பெட்ரோல், எரிவாயு மற்றும் டீசலை மிகுந்த சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். வாகன பயன்பாட்டை குறைக்கும் வகையில் வீட்டிலிருந்து அலுவலக பணிகளை மேற்கொள்ளுமாறும் கூறியுள்ளார். தேசிய நலன் கருதி பொதுமக்கள் ஓராண்டிற்கு தங்கம் வாங்க வேண்டாம் என்றும், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சமையல் எண்ணெய் மற்றும் உரங்களின் பயன்பாட்டை பாதியாக குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், ஈரான் அமெரிக்க போர் தொடங்கி 3 மாதங்கள் ஆகியும் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து பிரதமர் மோடிக்கு இன்னும் எவ்வித தெளிவான திட்டமும் இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். உலகளாவிய நெருக்கடியால் நமது பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் மாற்று திட்டங்களை வகுப்பதற்கு பதிலாக சாதாரண குடிமக்களை சிரமத்திற்கு உள்ளாக்குவது வெட்கக்கேடான பொறுப்பற்ற செயல் என்றும் விமர்சித்துள்ளார். தேர்தல்களும் அரசியலுமே பிரதமரின் ஒரே முன்னுரிமையாக இருப்பதாகவும், அதன் விளைவாக நாடு தவிர்க்க முடியாத பொருளாதார பேரழிவை சந்திக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். போதுமான எரிபொருள் கையிருப்பு இருப்பதை உறுதி செய்வதுடன் திட்டமிட மூலம் எந்த ஒரு குடிமகனும் இன்னலுக்கு ஆளாகாமல் இருக்க பிரதமரும் ஒன்றிய அரசும் தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று KC வேணுகோபால் வலியுறுத்தியுள்ளார்.